ரோஹிணி பத்தின உண்மையை முத்து கண்டுபிடிக்கிறத பாக்குறதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. சிறகடிக்க ஆசை இந்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். நடிக்க வந்தவரை கூட வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா முத்துனால நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லி ரோஹிணி பக்காவா பிளான் போட்டு ஏதேதோ காரணத்தை சொல்லி அவர் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஆனா அவர் போகாதுக்கு முன்னாடி இருந்தே முத்துக்கு வந்து ரோஹிணி அவங்க மாமா மேல பயங்கரமா டவுட் இருந்துச்சு. அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இப்ப ரோஹிணி அவரை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயா வழக்கம் போல அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த முத்து மீனா மட்டும் போட்டியில ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி விஜயா பேசிக்கிட்டு இருந்ததை பாட்டி ஏற்கனவே கேட்டுறாங்க. ஆனா எல்லா போட்டியிலையும் முத்து மீனா மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப கூட முத்து வந்து போட்டியில ஜெயிச்சதும் பாசமா போய் விஜயாவை தான் தோல்ல தூக்கிட்டு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அப்பயும் கூட விஜயாவுக்கு முத்து மேல துளியளவும் பாசம் இல்ல. ரோஹிணி ஸ்ருதியும் உங்க கிட்ட போய் தோத்துட்டாங்களேங்கிற வேதனை தான் அவங்க கிட்ட இருக்கு. இத பாக்குற பாட்டி வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி யாரையோ சொல்ற மாதிரி விஜயாவை சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலையும் வந்துட்டு நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில ரோஹிணி நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா மறுபடியும் எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. முத்து அவர் ஃப்ரெண்டு யாரும் சவாரிக்கு போறப்ப சப்போஸ் ரோஹினியோட மாமாவை நடிக்க வந்தவரை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அதோட ரோஹினியோட மொத்த டிராமாவும் முடிஞ்சிடும். அப்படி ஏதாவது ஒன்று நடந்தாதான் விஜயாவோட ஆட்டமும் அடங்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.